அசைவம் சாப்பிடுவது மிகப்பெரிய பாவமா, மிகப்பெரிய கர்மாவை ஈர்த்து கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். இந்த ஒரு கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 100-200 வருடங்களுக்கு பின்பக்கம் போறது தான் நமக்கு சரியானதாக இருக்கும்ன்றத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன். நம்மளுடைய முன்னோர்களுடைய தொழில் முறையை வைத்து உணவு முறை என்பது பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு விவசாயம் என்பது அறிவு சார்ந்த உழைப்பா, உடல் சார்ந்த உழைப்பா? உடல் சார்ந்த உழைப்பு. அப்போ இந்த இடத்துல 1 ஏக்கரை ஒரு மனிதன் கலப்பையால் உழ வேண்டும் அப்படின்னா அவருக்கு 10 மனிதர்களுடைய சக்தி தேவைப்படுமா, படாதா? கட்டாயமா தேவை. சத்திரிய குணம்னாலே அவர்களுக்கு அழகும் வீரமும் சத்திரியனுக்கு அழகு. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஒரு ஊரை காப்பதற்காக போர் புரிகிறான் அப்படின்னா அவனுக்கு அடி தடி வெட்டு குத்து என்பது இயல்பான விஷயம். இதை கட்டாயமா அவனால என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு தாது பொருளாலோ தாவர பொருளாலோ அந்த உயிர் சக்தியை அவன் பெற முடியாது. இப்ப காளிக்கு ரத்த பலி இடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம மன்னர்கள் எல்லாம் பெரும்பாலும் யாரையும் வணங்கி இருப்பாங்கன்னா, கொற்றவை, காளி, இது போன்ற தெய்வங்களை பலியிட்டு மகிழ்ச்சி படுத்துவாங்க. நீங்க சத்திரிய தன்மையவே பின்பற்றி நீங்க உலகுக்காகவே உங்களை அர்ப்பணித்து அப்படி இருந்தீங்கன்னா நீங்க அந்த அசைவத்தை வீட்டுல சமைச்சிட்டு விளக்கேத்துறதுனால எந்த பாவமே கிடையாது. ஏன்னா நீங்க உலகத்திற்காக உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். துறவரம், ஆசை இருப்பதுதான் இல்லறம். இல்லறம் இருக்கின்ற வரை கர்மா உண்டு. துறவரம் என்ற ஒரு நிலை வந்தால் அவருக்கு கர்மாவே கிடையாது. ஒரு சன்னியாசிக்கு போய் நவகிரகம் வேலை செய்யுமான்னு கேட்டா கிடையாது. இதுக்கப்புறம் சைவமா அசைவமா எது தேவை என்ற கேள்வியே இருக்கக்கூடாது. அழகும் அறிவும் பணமுமா, சைவம் மட்டும்தான். அழகும் வீரமுமா, தாராளமா அசைவம் சாப்பிடுங்க. இது அவரவருடைய தனிப்பட்ட விஷயத்தை பொறுத்தது. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சார், பலரது மனதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் குவெஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அசைவம் சாப்பிடுவது மிகப்பெரிய பாவமா, மிகப்பெரிய கர்மாவை ஈர்த்து கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். அதன் துணை கேள்விகளா என்னன்னாக்கா, அசைவம் சாப்பிட்டாக்கா அந்த வீட்டுல விளக்கேற்ற கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, அது ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு டார்கெட் பண்ணி நிறைய பேர் பேசவும் செய்யறாங்க. இது உண்மையா இல்லையா? ஏன்னா நீங்க ஜோதிடம், அதே மாதிரி வாஸ்து, உலகியல் ஜோதிடம் எல்லாத்தோடைய எக்ஸ்பர்ட் இல்லைங்களா? சோ உங்ககிட்ட இந்த கேள்விக்கான சரியான பிராக்டிக்கல் பதில் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் நான் உங்களை கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 100-200 வருடங்களுக்கு பின்பக்கம் போறது தான் நமக்கு சரியானதாக இருக்கும்ன்றத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன். பொதுவா நம்மளுடைய தமிழ் நாகரிகத்துல சைவமும் இருந்தது, அசைவமும் இருந்தது. இந்த இடத்துல இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சைவம்னா என்ன, அசைவம்னா என்ன, ஏன் அசைவத்தை உண்டார்கள் அப்படின்றதினுடைய அடிப்படை முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒண்ணுமா. பொதுவா நம்மளுடைய தமிழக மக்கள், தமிழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய முடிசூடிய மன்னர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஏன்னா அவர்களால தான் இன்னைக்கு சைவம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இறைவனான சிவபெருமானுடைய ஆலயமாக இருக்கட்டும், வைணவ திருத்தலங்களாக இருக்கட்டும், அவர்கள் இல்லாமல் அது என்ன பண்ணப்படாதுன்னா உருவாக்கப்பட்டிருக்காது. இப்போ ஒரு அடிப்படையான விஷயம் இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களுடைய தொழில் முறையை வைத்து உணவு முறை என்பது பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 300 வருடத்திற்கு முன்பாக நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட அனைவருமே உடற் சக்திகளால் உழைப்பவர்கள். கிட்டத்தட்ட விவசாயம் தான் நமக்கு பொருளாதாரமே. விவசாயத்தை சார்ந்து தான் நிறைய நபர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய வணிகத்திற்குரிய தொழில், அறிவு சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் குறைவு. நம்ம நல்லாவே தெரியும் இல்லையா? ஏன்னா உழைப்பாளர்கள் அதிகம், அருளாளர்களும் வணிகம் சார்ந்தவர்களும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா இருந்தாங்களா அப்படின்னா அது ஒரு வித கேள்விக்குறிதான். இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய பண்டைய தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகள்ல எது அதிகமான பிரதான தெய்வம்னா கருப்பண்ண சுவாமி, அதே போல பாத்தீங்கன்னா காளி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயனார், முனீஸ்வரன், கருப்பராயன், இப்படி காவல் தெய்வங்களை வழிபடக்கூடிய தெய்வங்கள் முறையாக இருந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, இவர்கள் எல்லாம் அசைவத்திற்கு உட்பட்ட தெய்வங்கள். இவர்களுக்கு எல்லாமே அசைவ பலி என்பது நடக்கும்.
ஏன் முதல்ல இவர்களுக்கு அசைவ பலி நடந்திருக்கிறது அப்படின்னா இவர்களுடைய பெயரிலேயே காவல் என்ற தன்மையும் ஏற்படுகிறது. பொதுவாக காவல், பாதுகாப்பவன் அனைவருமே செவ்வாய் காரகத்திற்கு உட்பட்டு வருபவர்கள். ஏன்னா இவங்களை தான் நம்ம தளபதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ தளபதினா அவருடைய அமைப்பு எப்படி இருக்கணும்? 10 பேர் வந்தாலும் அதை அடிச்சு தும்சம் பண்ற கேரக்டர் என்ன பண்ணணும்னா அந்த தளபதிக்கு இருக்கணும். அப்போ 10 பேருடைய சக்தி வரணும்னா கண்டிப்பா அவருக்கு என்ன தேவைப்படும்னா 10 உயிர்களுடைய உயிர் சக்தி இருந்தாதான் அவங்க உடம்புக்குள்ள 10 பேருடைய சக்தி வரும். நம்ம இதை முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு விவசாயம் என்பது அறிவு சார்ந்த உழைப்பா, உடல் சார்ந்த உழைப்பா? உடல் சார்ந்த உழைப்பு. அப்போ இந்த இடத்துல 1 ஏக்கரை ஒரு மனிதன் கலப்பையால் உழ வேண்டும் அப்படின்னா அவருக்கு 10 மனிதர்களுடைய சக்தி தேவைப்படுமா, படாதா? கட்டாயமா தேவை. அப்போ இந்த இடத்துல என்னன்னா அவர்களுக்கு உயிர் சத்துக்கள் மூலம் எடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்தா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், உழைக்கக்கூடிய நிர்பந்தம் என்பது இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பண்டைய நாகரிகத்தில் தமிழர்களுடைய வழிபாட்டு முறை என்பது இது போன்ற காவல் தெய்வங்களை வழிபட்டு காவல் தெய்வங்களுக்கு அசைவ பலியிட்டு அந்த அசைவத்தை உணவு முறையாக உண்ணுபவர்கள் ஒரு புறத்தில் இருந்தார்கள். இவர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உடற்சக்தியால் வாழ்வியலை நடத்தியவர்கள். இவர்களை தான் நாம சத்திரியர்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சத்திரிய குணம்னாலே அவர்களுக்கு அழகும் வீரமும் சத்திரியனுக்கு அழகு. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அழகும் அறிவும் அறிவார்ந்தவர்களுக்கு அழகு. இப்ப அறிவுள்ளவரிடம் வீரம் இருக்காது, வீரம் உள்ளவரிடம் அறிவு சார்ந்த விஷயம் இருக்காதுன்றது யதார்த்தமான ஒரு உண்மை. இப்போ நம்மளுடைய தமிழர்களை 2 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். அருளாளர்களையும் பொருளாளர்களையும் அறிவும் அழகும் மிக்கவர்கள் என்றும் சத்திரியர்களை அழகும் வீரமும் மிக்கவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த இடத்துல அசைவம் அவர்கள் சாப்பிட்டார்களே, அப்ப அது பாவம் கிடையாதா அப்படின்னா, ஒரு மனிதன் 1 ஏக்கரை உழுகிறார் அப்படின்னா அவருக்கு 10 உயிர்களுடைய சக்தி வேணும்னு நான் சொல்றேன் இல்லையா? அந்த சக்தியை அவருடைய 10 உயிர்களிடத்திலிருந்து அவர் பலியிட்டு சாப்பிட்டுட்டு தான் அந்த உழைப்பை என்ன பண்றாருன்னா 1 ஏக்கர்ல அவர் உழுகிறார். அப்போ அந்த 1 ஏக்கர்ல உழக்கூடிய அந்த உணவானது 1000 உயிர்களுக்கு பயன்படுது. அப்ப 1000 உயிர்களுக்கு பயன்படக்கூடிய விவசாயத்தை செய்யக்கூடியவருக்காக என் உயிரை நான் தியாகம் செய்கிறேன் அப்படின்னும் பொழுது அந்த பலியிட்ட உயிரினம் அதை தியாகமாக மதிக்கும். ஒரு சத்திரியன் ஒரு ஊரை காப்பதற்காக போர் புரிகிறான் அப்படின்னா அவனுக்கு அடி தடி வெட்டு குத்து என்பது இயல்பான விஷயம். இதை கட்டாயமா அவனால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு தாது பொருளாலோ தாவர பொருளாலோ அந்த உயிர் சக்தியை அவன் பெற முடியாது. ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மன்னர்கள் எடுத்த வாளிலிருந்து அத்தனையுமே பாத்தீங்கன்னா மிக கனமானது. ஒரு 100 பேரை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும் அப்படின்னா அவருடைய உடம்புல 100 உயிர்களுக்கு இணையான சக்தி இருந்தாதான் ஒரு 100 பேரை சமாளிக்க முடியும். பலம் வேணும்னு சொல்றீங்க. பலம் வேண்டும் சார். அப்படி பார்த்தா மிருகங்கள்லயே மிகவும் பலசாலியான மிருகம் எது சார்? மிகவும் பெரிய மிருகவும் பலசாலியான யானை என்ன சார் சாப்பிடும்? அதாவது ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அசைவ உணவு முறை எங்கிருந்து தோன்றியது என்பதற்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். 100 யானைகள் வந்தாலும் ஒரு வீரன் எதிர்த்து நின்றிருக்கிறான். 100 புலிகள் வந்தாலும் ஒரு பெண் முரத்தால் வீசி அடித்திருக்கிறாள். இதற்கு காரணம் என்னன்னா ஒரு மனிதராக இருந்தாலும் 100 விலங்கினுடைய சக்தி அவனுடைய ஒரு உடம்பில் இருக்கிறது. யானை போரிட்டது என்ற வரலாறு இல்லை, ஆனால் 100 யானைகளை எதிர்த்து ஒரு மன்னன் போரிட்டான் என்ற வரலாறு உண்டு. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல யானைகளுக்கும் தெய்வத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா மனிதன் விலங்கை அடித்து சாப்பிடலாமா? அதுதான் இங்க கேள்வி. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 100% மக்கள் நம்மளுடைய வாழ்வியல்ல சத்திரியர்களாகவே தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதனுடைய அடிப்படை உணவு முறையாக வந்ததுதான் இந்த பலியிடுவது. ஏன்னா ஒரு விவசாய நிலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக, ஒரு ஊரை காக்கக்கூடிய தெய்வமாக நம்ம என்ன சொல்றோம்? முனீஸ்வரர்,
முனீஸ்வரன், கருப்பன், காளி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப காளிக்கு ரத்த பலி இடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம மன்னர்கள் எல்லாம் பெரும்பாலும் யாரை வணங்கி இருப்பாங்கன்னா கொற்றவை, காளி இது போன்ற தெய்வங்களை பலியிட்டு மகிழ்ச்சி படுத்துவாங்க. ஏன் மகிழ்ச்சி படுத்துவாங்கன்னா, ஒரு போருக்கு போகும்பொழுது ஒரு மன்னனுக்கு என்ன நிகழும்? ஒரு சத்திரியனுடைய வாழ்க்கை வந்து ஒரு போருக்கு போகும்பொழுது திரும்பி வருவானா என்பதே ஒரு கேள்விக்குறி. அப்ப அவனுடைய எதிரியை வீழ்த்துவதற்கு அவனுக்கு இறையருள் வேண்டுமா, வீரம் வேண்டுமா அப்படின்னா வீரம் தான் அங்க முக்கியம். அப்போ 100 பலிகளை காளிக்கு இடும் பொழுது அந்த 100 சக்தி காளியிடம் சென்று 1000 மடங்காக அந்த வீரனுக்கு அவள் அருள் புரிகிறாள். அந்த வீரத்தோடு அவன் ஒரு நாட்டையே தன் வசப்படுத்துகிறான். இப்போ வீரத்திற்காக, நாட்டிற்காக யாரெல்லாம் தன்னுடைய உடலையும் உரிமையையும் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்காக பலியிடக்கூடிய உயிர்கள் தியாகத்திற்கு சமமானது. ஸோ அந்த உயிர்கள் அவர்கள் சாப்பிடுவதனால் எந்த விதமான சாபக்கேடு கிடையாது. அழகும் வீரமும் கொண்ட சத்திரியர்கள் அசைவ உணவை எடுக்கிறதன் மூலம் எந்த தப்பும் இல்லைன்றதுனால தான் முன்பு ஒரு காலகட்டத்தில் முனீஸ்வரன், கருப்பன், இன்னைக்கும் அந்த சத்திரிய குணத்தில் இதை குலதெய்வமாக கொண்டவர்களுடைய படையல் அப்படித்தான் இருக்கிறது. இப்போ எங்கிருந்து சைவம் தோன்றியது அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்கணும். இன்னைக்கு ராமாயணத்துல ராமபிரான் சத்திரியன், மாமிசம் சாப்பிட்டதாக இருக்கிறது. இன்னைக்கும் ராவணன் சத்திரியன், மாமிசம் சாப்பிட்டதாக இருக்கிறது. அதை வந்து நம்ம மறைக்க முடியாது. ஆனா சைவ நிலைதான் முக்கியம் என்று சொன்னது யாருன்னா ஆன்மீக பெரியவர்கள். இவர்கள் எல்லாம் வீரம் மிக்கவர்களான கம்மி தான். இவர்கள் எல்லாம் அறிவு மிக்கவர்கள். அறிவு மிக்கவர்கள்ல முதன்மையாக இருந்தவர் யாரு? திருவள்ளுவர். அவர் வந்து புலால் உண்ணாமையை பற்றி சொல்லி இருக்கிறார். அடுத்து யாரு? ஜீவகாருண்யத்தை புகுத்திய வள்ளலார் பெருமான். அவர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதற்கப்புறம் சைவத்தை பரப்பிய நாயன்மார்கள், நால்வர்கள், அவர்கள் வந்து சைவத்தை பின்பற்ற வேண்டும், எல்லா உயிரையும் தன் உயிர் போல எண்ண வேண்டும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆழ்வார்கள் தன் உயிரை போல எல்லா உயிரையும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அருளாளர்கள் அனைவருமே உடலால் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவால் இறைவனை வழிபட்டு துதித்தவர்கள் தான் அருளாளர்கள். வீரத்தால் தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்தவர்கள் எல்லாம் சத்திரியர்கள். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஆனா இதிலிருந்து தோன்றப்பட்டதுதான் அசைவ உணவு. இப்போ எதற்கு நம்ம ஏன் இது சாப்பிட்டா சரியா தப்பான்றதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்க வெஜிடேரியனா மாறணும்னு சொன்னா அது நாம் செய்யக்கூடிய குற்றம். ஏன்னா அவர் நாட்டையே காப்பாத்துறார் தன்னுடைய பர்சனலை தியாகம் பண்ணி. உண்மைதானே? அளவுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் வந்து வெஜிடேரியன் ஃபுட்ல கிடையாதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 சக்திகளுடைய தன்மையை ஒரு தனி மனிதன் அனுபவிக்கணும்னா அது அவருக்கு அசைவ உணவு மட்டும்தான் கொடுக்கும். அதன் நடைமுறையில் இருந்ததுதான் அசைவ பலி. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்போ மருத்துவத்தையே நம்ம எடுத்துப்போமே. இன்னைக்கு மருத்துவம் யாருன்னா அகத்திய மாமுனி கொடுத்திருக்கார். அது நமக்கு நல்லாவே தெரியும். அதுல வந்து தாது, மூலம், ஜீவன் இப்படி வந்து மருந்துக்களை பிரிச்சிருக்கிறாங்க. தாதுன்னா பூமியில கிடைக்கக்கூடிய தாது பொருட்கள் மூலம் மருந்துகளை உருவாக்கி கொடுப்பது. நம்ம உடம்புல தாதுக்கள் இருக்கு, அது தெரியும் இல்லையா? மூலம் என்பது தாவர மூலங்கள். இப்ப வந்து மூலிகை பொருட்களால் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது. அதுவே ஜீவன் அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்கு. அப்படின்னா என்னன்னா விலங்குகளுடைய உடல் உறுப்புகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகளை தான் சாப்பிட்டாகணுன்றது சித்த மருத்துவத்திலும் இருக்கிறது. அப்போ இறைச்சி என்பது கூட சித்த மருத்துவத்தில் ஒரு கூற்றாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல ஒருத்தருக்கு மருந்து கொடுக்கும் பொழுது அவருக்கு எந்த தத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஜோதிடத்துல பார்த்துதான் அவர் வந்து தாவரத்தை சாப்பிடணுமா, தாது பொருட்களை சாப்பிடணுமா, இறைச்சி சாப்பிடணுமான்றதை சொல்லணும். இன்றைய அறிவியல் உலகத்துல மருத்துவர்கிட்ட நான் சைவம்னு சொன்னா கிண்டல் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் யாருமே தாவர உணவுகளை சாப்பிட்றதே கிடையாது. அதனால நம்மளுடைய உடம்புல நிறைய பலகீனங்கள் ஏற்படுறதுனால நேரடியா மருத்துவர்கள் வந்து அசைவ உணவிற்கே கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. சார் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்ல அடி நடிச்சாரு சார். அவருக்கு இல்லாத ஸ்டாமினாவா, ஸ்ட்ரென்த், அவர் சைவம் தானே சார்? கண்டிப்பாமா. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இறுதியில உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து அசைவ உணவு முறையில இருக்கிற ஒரு ரகசியம். இப்ப வந்து இன்னைக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து சத்திரிய குணம் கொண்டவர், அழகும் வீரமும் அவரிடம் இருக்கும். ஒரு ஆர்மி ஆபீசர் கிட்ட அழகும் வீரமும் எப்போதுமே இருக்கும். அதே போன்று இன்னைக்கும் ஒரு பொதுமக்களுக்காக சண்டையிடக்கூடிய பாதுகாவலரிடம் அழகு வீரமும் இருக்கும். இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்?
பண்ணணும், பாதுகாப்பா இருக்கிறோம் என்ற ஒரு தன்மை இருக்குமா இல்லையா? இன்னைக்கு ஆர்மி ஆபீசர் இந்தியால இருக்கிறதுனால தானே நம்ம இவ்வளோ பாதுகாப்பா உணர்றோம். ஸோ இவர்களுக்கு எல்லாம் பலியிடக்கூடிய உயிர்கள் தியாகத்திற்கு சமமானது. இன்னைக்கு நமக்காக தானே ஒரு ஆர்மி ஆபீசர் வந்து எதிரிகளால சுட்டப்படும் பொழுது அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? வீர மரணம்னு சொல்றோம். அது போல தியாகிகளுக்காக யாரெல்லாம் உலகத்திற்கு தியாகம் செய்கிறார்களோ, தியாகம் செய்வதற்கான உடல் சக்திகள் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக பலியிட்ட உயிர்கள் அனைத்தும் அதனுடைய உயிரையுமே தியாகமாகத்தான் அது கருதுகிறது. அந்த உயிர்களுக்கு இறைவனிடத்தில் தேவலோகத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இடம் உண்டு. அவர்கள் அடுத்து மானிட பிறப்பாய் பிறந்து நல்ல புண்ணியங்களை இழந்த உயிர்கள் அனுபவிக்கும் என்பது பிராப்தம். இது வந்து சத்திரியர்கள் மன்னர்களுடைய வரலாறு. இன்னைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தளபதி ரூபமாக இருக்கக்கூடிய போலீஸ், ஆர்மி, இவர்களை நாம் எக்காரணத்தை முன்னிட்டும் சைவமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்த கூடாது. காரணம் என்னன்னா அவர்களுக்கு 10 பேரை சமாளிக்கக்கூடிய திறன் கட்டாயமாக அசைவ உணவினால் மட்டுமே வரும். இது ஆன்மீக பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டதுதான். அதுல வந்து கருப்பன் சுவாமி இருக்கிறாரா என்ற கேள்வி கேட்பதற்கு சமம் அசைவ உணவை சாப்பிடலாமா என்ற கேள்வி கேட்டா. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அதே போல முனீஸ்வரன் இருக்கிறாரா என்ற கேள்வி கேட்பதற்கு அது சமம். அவரவர்களுடைய வாழ்வியல் முறைகளை பொறுத்து அந்த உணவு முறை அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இதுதான் அசைவத்துல இருக்கிற ரகசியம். இப்ப நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, இதுல வந்து அருளாளர்கள் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, நால்வர்கள் கம்மியா தான் என்ன பண்ணினாங்கன்னா சைவத்தை பரப்புறது தான் அப்போதான் வேலை ஆரம்பிச்சாங்க. அதே போல நாயன்மார்கள் அப்படின்றவங்களும் பெரிதாக கிடையாது, ஆழ்வார்களும் பெரிதாக கிடையாது. இவங்கெல்லாம் யாரு? அருளாளர்களும் பொருளாளர்களும் அசைவத்திற்கு எதிரானவர்கள். ஏன்னா இவர்கள் வந்து நேரடியாக வீரத்தில் ஈடுபட மாட்டார்கள். இவர்களுக்கு என்னைக்குமே பெரிய உடற்சக்தி என்பது தேவையில்லை. இவர்களுக்கு அறிவு சக்தி என்பதுதான் தேவை. அப்ப அறிவு சக்தியை தருவது அசைவ உணவான்னு கேட்டா கிடையாது, அது தாவர உணவு. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு யாருமே சத்திரியர்களாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இல்லை. உடம்ப உழைச்சி உழுறதுக்கு யாரும் இன்னைக்கு கலப்பை எடுக்கல. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? உடம்ப உழைச்சி நம்ம வந்து ஒரு பெண்ணுன்னா ஆட்டுக்கள் ஆட்டுறதுக்கோ கிணத்துல தண்ணீர் இறைக்கிறதுக்கோ எந்த விதத்திலுமே பெண்கள் இன்னைக்கு எந்த பாடும் படலை. உலக்கை இடித்து மாவாக்கல. எந்த விதத்திலும் உடல் சக்தியை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு கலியுகத்தில் கிடையாது. புரியுதுங்களா? இது இல்லாத இருந்த பொழுது ஒரு காலகட்டத்தில் சத்திரியனாக பிறந்தால் சத்திரியனாகவே தான் வாழ்ந்தாகணும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. சத்திரியனாக இருந்தால் அறிவு சார்ந்தவனாகவும் ஆகலாம், பொருள் சார்ந்த வாணிபம் உள்ளவனாகவும் ஆகலாம். ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த சைவ நிலையில் இருக்கக்கூடிய பெருந்தெய்வங்கள் இருக்குல்ல, யாரு? விஷ்ணு, சிவபெருமான், புரியுதுங்களா, லக்ஷ்மி, பார்வதி, இவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் பெரிதாக பேசப்படாதவர்கள். நால்வர்கள் வருகின்ற வரை, ஆழ்வார்கள் வருகின்ற வரை, ராமானுஜர் வருகின்ற வரை இவர்களுக்கெல்லாம் பெரிய மவுசு அப்படின்றது கிடையாது. புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு நாம அபிராமி அந்தாதி படிக்கின்றோம், நால்வர்களை போற்றுகின்றோம், சிவன் பார்வதியை வைக்கின்றோம், அபிராமி அந்தாதியை வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த தெய்வங்கள் எல்லாம் அழகும் அறிவும் கொண்ட தெய்வங்கள். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி புகைப்படம் நம்ம வீட்டுல இருந்ததா? வழிபாட்டுல முக்கியமா உடலால் உழைக்கக்கூடியவர்களுடைய சத்திரிய குணத்தில் உள்ள வீட்டுல தெய்வப்படம் இருந்திருக்குமானா அது ஒரு கேள்விக்குறிதான். அவர்கள் வழிபட்டது அனைத்துமே ஆலயத்துல. வீட்டுக்குள்ள ஒரே ஒரு விளக்கு மாடம் இருந்திருக்கும். அந்த விளக்கு மாடத்தில் விளக்கேற்றி அவர்களுக்கு எது குலதெய்வமோ அதை நினைத்து விளக்கேற்றுவார்கள். அதுதான் பண்டைய நாகரிகம். ஆனா இன்னைக்கு ஒரு குலத்தை வைத்து தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம எல்லோராலும் எல்லா வகையாகவும் மாறலாம். எந்த குலத்தில் எப்படி பிறந்தாருந்தாலும் எந்த குணத்தை வேணாலும் நம்ம அடைந்து கொள்ளலாம். ஆனா இப்ப நம்ம தேடிட்டு இருக்கிறது என்னன்னா, கடன் தீரணும், பணம் சம்பாதிக்கணும், முக்தி அடையணும் அப்படின்னு. நம்ம இப்ப வந்து ஒரு சத்திரியன் வந்து வீரமரணம் அடைகிறான்னு ஒரு போர்லன்னா அது முக்தி. அந்த இடத்துல அவனுக்கு அசைவம் சாப்பிட்டதற்கு எந்த பாவமும் வராது. ஏன்னா அவன் ஒரு ஊரை காப்பாத்துறதுக்காக தன் உயிரை வைக்கிறதுனால அந்த சாப்பிட்ட அசைவத்திற்குரிய அத்தனை ஜீவன்களுமே தியாகம் செய்யறதுன்றது அர்த்தம். நான் சொல்ல யாரும் கத்தி சண்டை வாழ் சண்டை எல்லாம் போடுறது இல்ல. அதனால தான் நான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா, இன்னைக்கு எல்லோருடைய வீட்டோடைய பூஜை அறையிலும் சிவபெருமானுடைய படம் இருக்கிறது, பார்வதியினுடைய படம் இருக்கிறது, வரலட்சுமி பூஜை செய்தாகிவிட்டது. புரியுதுங்களா? எத்தனை வந்து இந்த அறிவு அழகு சம்பந்தப்பட்ட தெய்வங்களுடைய வரலாறு இருக்கிறதோ அத்தனை நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
புரியுதுங்களா? நீங்க சத்திரிய தன்மையவே பின்பற்றி நீங்க உலகுக்காகவே உங்களை அர்ப்பணித்து அப்படி இருந்தீங்கன்னா நீங்க அந்த அசைவத்தை வீட்டில் சமைச்சிட்டு விளக்கேற்றுறதுனால எந்த பாவமே கிடையாது. ஏன்னா நீங்க உலகத்திற்காக உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். நம்ம இன்னைக்கு எல்லாமே ஏசி ரூம்ல உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கணுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். நம்ம உடற்சக்திகளை பெருசா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மூளை சம்பந்தப்பட்ட சக்திகளை மட்டுமே அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அறிவுள்ளவனுக்கு உடல் உழைப்பு தேவையில்லை, மூளை உழைப்பு தான் தேவை. வீரம் உள்ளவனுக்கு மூளை உழைப்பு தேவை கிடையாது, உடல் உழைப்பு தான் தேவை. ரெண்டுமே வெவ்வேறு விஷயம். அப்போ சத்திரியனை செவ்வாய் சுக்கிரன் என்றும், செவ்வாய்னா வீரம், சுக்கிரன்னா அழகு. அறிவு உள்ளவனையும் பொருள் உள்ளவனையும் சுக்கிரன் புதன், சுக்கிரன் குரு என்றும். இது அறிவும் அழகும் இணைந்தது. புரியுதுங்களா? அறிவும் அழகும் இணைந்தது எந்த தொழிலோ அதை மட்டும்தான் இன்னைக்கு சமுதாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்ப அழகும் அறிவும் உள்ள பெருந்தெய்வமான சிவபெருமான், பெருந்தெய்வமான பார்வதி, பெருந்தெய்வமான நாராயணர், பெருந்தெய்வமான மகாலட்சுமி இவர்களுடைய வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு எந்த விதத்திலையும் சமுதாயத்துக்கு உடலை பயன்படுத்தாமல் நம்மளை போலவே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு உயிரை கொன்று தின்றுவிட்டு விலக்கி ஏத்தலாம்னா அது பாவமா? பாவம் இல்லையா? உலகத்திற்கு நம்ம உடம்பு எந்த விதத்திலும் நம் சக்தி பயன்படல. சக்தி பயன்படாத ஒரு உடம்புக்கு ஒரு உயிர் பலியாகுதுன்னா அந்த உயிர் சபிக்குமா? சபிக்காதா? சபிக்கும். ஒரு வீரனுக்கு உயிரை கொடுப்பது அது புண்ணியம். சும்மா உட்கார்ந்துருக்கவனுக்கு ஒரு உயிர் பெறுவது கொடுக்கறதுன்றது அது பாவம். நம்ம எல்லாருமே இன்னைக்கு சும்மா தான் உட்கார்ந்துருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு இவ்வளவு தெய்வங்களையும் வச்சுட்டு எந்த சிவபுராணத்திலும் பலியை பற்றி பேசப்படவில்லை. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? எந்த ஆழ்வார்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசைவத்தை பற்றி பேசவில்லை. நாம எல்லாமே இன்னைக்கு சைவம், வைணவம், சாக்தம், கணாதிபத்தியம் இப்படியெல்லாம் இந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய பெருந்தெய்வங்களை பின்பற்றி இருக்கும் பொழுது வீட்டுல பூஜை அறையை க்ளோஸ் பண்ணிட்டு அசைவம் சமைச்சா மட்டும் பாப விமோச்சனமா? ஒண்ணு சத்திரிய குணத்தில் இருந்து சத்திரிய தெய்வங்களை பின்பற்றி வீட்டில் விளக்கேற்றி வச்சு பலியிட்டு நீங்க சமைச்சு 10 பேருக்கு போடலாம். இது யாருக்கு? சத்திரிய குணமாக உள்ளவர்களுக்கு. நாம இன்னைக்கு எல்லாமே சத்திரியர்களாக வாழ்கிறோமானா கேள்விக்குறி. வாழ்பவர்கள் தாராளமாக அப்படி செஞ்சுக்கலாம், அதுல எந்த தடையுமே கிடையாது. ஆனால் இன்று நாம் வைசியர்களாக, ஏன்னா நமக்கு பொருளாதாரம் தேவை, அப்படிதானே? இன்னைக்கு எல்லாருமே ஐஏஎஸ் ட்ரை பண்றோம், எல்லாருமே பேங்க்ல மேனேஜர் ஆகும்னு நினைக்கிறோம், எல்லாருமே கடன் தீர்த்து வியாபாரத்துல பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம், எல்லாருமே வீடு கட்டணும், வாகனம் இருக்கணும்னு நினைக்கிறோம். இது எல்லாமே சத்திரிய குணத்துக்கானது கிடையாது. இது எல்லாமே வைசிய குணத்துக்கான விஷயம். அப்ப வைசிய குணத்திற்கான பொருளை தருபவள் மகாலட்சுமி, பெருமாள், சிவபெருமான். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப இந்த தெய்வங்களை வீட்டோடைய பூஜை அறையில நீங்க வச்சு அசைவம் சமைக்கின்ற பொழுது அது பாவமே. புரியுதுங்களா? இதை சாப்பிட்டுட்டு இந்த தெய்வங்களுக்கு போய் நீங்க விளக்கேற்றுவது என்பது பாவமே. ஒருவேளை நீங்கள் கருப்பண்ணனை மட்டும், முனீஸ்வரனை மட்டும் பிரதான தெய்வமாக நம்பி நீங்க விளக்கேற்றுகிறீர்கள் அப்படின்னா அதில் எந்தவித தவறும் கிடையாது. இந்த உணவு முறைக்கும் இந்த சம்பந்தமில்லாத தெய்வத்தை கொண்டு வீட்டில் வைத்தது நீங்கள், கடைசியில் அது பாவமா என்று கேட்பதும் நீங்கள். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா உங்களுடைய வாழ்வியல் முறை அழகும் வீரமும் உடையதா, அழகும் அறிவும் உடையதா, அழகும் பொருளும் உடையதா என்பதை பொறுத்து நீங்கள் சைவர்களாக மாற வேண்டுமா, அசைவர்களாக மாற வேண்டுமா என்ற பொறுப்பை நான் மக்களிடமே ஒப்படைக்கின்றேன். புரியுதுங்களா? எங்க கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனா ஒரு சந்தேகம் வருது. அகோரிகளை நீங்க எப்படி சார் சேர்ப்பீங்க? அதாவதுமா, அகோரிகள் என்பவர்கள் மனித நிலைக்கே சமமானவர்கள் கிடையாது. அகோரிகள் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்களா, வீடு வேணும்னு நினைப்பாங்களா, கார் வேணும்னு நினைப்பாங்களா? அவங்க சத்திரியன் இதுலயும் சேர மாட்டாங்க இல்லீங்களா? அம்மா, அவர்களுக்கு மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். அவங்க யாரும் பேரப்பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல, உடம்பு நோயை பற்றி நினைக்கல, நம்ம எப்ப சாகுறோன்றதை பத்தி நினைக்கல, ஏன் சாகணுன்றதை பத்தி நினைக்கல. எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாதவர்களுக்கு கிரகங்களே வேலை செய்யாது. இப்போ விலங்குகளுக்கு கிரகங்கள் ஏன் வேலை செய்யலன்னா விலங்குகளுக்கு எதிர்காலத்தை பற்றி கவலையே கிடையாது. சொன்னாங்க விலங்குகளுக்கு வேலை செய்யலன்னா. ஒரு மாடு பாத்தீங்கன்னாக்கா அடியோ அடின்னு அடி வாங்குது, ஒரு மாடு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹாப்பியா ஒரு வீட்டுல இருக்க, ஒரு நாய்க்குட்டில இருந்து பூனைக்குட்டில இருந்து எல்லாத்தோடைய வாழ்க்கையும்
அதனுடைய கர்மா படி தானே சார் நகர்த்தப்படுது. அதையெல்லாம் மனிதன் ஆட்டுவிக்கிறான், அதோடைய சுதந்திரத்தை மனிதன் கெடுக்கின்றான். இப்போ ஒரு குரங்கு சுதந்திரமாக ஒரு காட்டில் வாழுகிறது அப்படின்னா நாளைக்கு நம்ம இறப்போமா, நாளைக்கு நம்ம குரங்குகளுக்கு 10 வீடு சேர்க்கணுமா, காரு வாங்கணுமான்னு குரங்கு நினைக்குதா? யானை வீடு கட்டுறதை பத்தி, மனைவியை பத்தி, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்ன்றத பத்தி நினைக்கிறதா? கர்மா வந்து சொத்து சேர்க்கறதுல மட்டும்தான் இருக்குமா சார், வாழ்க்கை நிலையில இருக்காதா? கண்டிப்பா கிடையாது. கர்மான்றதே சொத்து சேர்க்கறதுனாலதான் பொய் வருது, பித்தலாட்ட வருது, கொலை பண்றதுன்றது வருது. ஆசை இருக்கின்ற பொழுது மட்டும்தான் கர்மா சேருகிறது. ஆசை இல்லாதவனுக்கு ஏதம்மா கர்மா? ஆசையை அறுப்பதுதான் துறவரம், ஆசை இருப்பதுதான் இல்லறம். இல்லறம் இருக்கின்ற வரை கர்மா உண்டு. துறவரம் என்ற ஒரு நிலை வந்தால் அவருக்கு கர்மாவே கிடையாது. ஒரு சன்னியாசிக்கு போய் நவகிரகம் வேலை செய்யுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா ஒரு இல்லறத்தில் இருப்பவனுக்கு நவகிரகம் வேலை செய்யும்னா அது செய்யும். அதனால இந்த இடத்துல நீங்கள் உங்கள் வீட்டில் சிவபெருமானை, மகாலட்சுமியை, பெருமாளை, விநாயகரை, முருகனை பதிகங்கள் பாடி பாராயணம் செய்து கொண்டிருந்து அசைவம் சாப்பிட்டு விட்டு விளக்கேற்றினீர்கள் என்றால் அது மிகப்பெரிய பாவம். ஆனால் அதுவே இந்த தெய்வங்கள் எல்லாம் பெருந்தெய்வங்கள். எங்களுடைய வழிபாட்டு முறையில் உழைப்பும் வீரமும் மட்டுமே இருக்கிறது. அந்த உழைப்பையும் வீரத்தையும் தரக்கூடிய தெய்வமான கருப்பன், ஐயனார், காளி, இது போன்ற நடைமுறையில் அசைவ பலி இட்டு எங்கள் வாழ்வியல் முறை இருக்கிறதுன்னா இன்னைக்கும் நீங்கள் தாராளமாக உங்க வீட்டில் உறவினரை கூப்பிட்டு அசைவ பலி போட்டு நீங்க சாப்பிடலாம். அது வேறு, இது வேறு. ஆகையினால இன்றைக்கு யாரும் சத்திரியர்கள் இல்லை அப்படின்றத இந்த இடத்துல தெளிவாக புரிய வைக்கிறேன். யாரும் ஒரு நாட்டை வந்து காப்பாற்றவும் இல்லை என்பதை புரிய வைக்கிறேன். இந்த இடத்துல முதல் சத்திரியர்கள் இன்று நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளையும் தவிர வேற யாருமே சத்திரியர்கள் பெரும்பாலும் இல்லை. எல்லாருமே வைசியர்களாகவே, அறிவுள்ளவர்களாகவே வாழ நினைக்கிறோம். இதுதான் உண்மை. அறிவுள்ளவர்களாகவும் வைசியர்களும் வேணும்னா அசைவம் இருக்கக்கூடாது. வீரமும் அழகும் வேணும்னா தாராளமா நீங்க சாப்பிட்டுக்கோங்க. புத்திசாலியாவும் இருக்கணும், ஆனா தெம்பும் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? கட்டாயமா அது ரெண்டும் ஒரு இடத்தில் இருக்காதுமா. ரெண்டும் வேறு வேறு கிரகத்திற்கானது. அறிவு இருக்கும் இடத்தில் வீரம் இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா உடல் பலம் மிக்கவன் அரைஞ்சிட்டு தான் பேசுவான், அறிவுள்ளவன் ஆராய்ந்து விட்டு பேசுவான். அரையறதுக்கு முன்னாடி அவன் அரைஞ்சா நம்ம தாங்குவோமா இல்லையா அப்படின்னு யோசிச்சு தானே சார் அரைவான். கட்டாயமாமா. இப்ப உதாரணமா இப்ப காளி கிட்ட போனா ரொம்ப கவனமா இருக்கணும். முனீஸ்வரன் கருப்பண்ணசாமி கிட்ட பொய் பித்தலாட்டமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவர் சத்திரிய குணம். அவர் யாராக இருந்தாலும் அடித்து விட்டு தான் பேசுவார். அதனால சத்திரிய குணம் உள்ள தெய்வத்துக்கிட்ட போனாலே நமக்கு பணிவு என்பது இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாட்டுடைய மன்னர் சத்திரியன் நம்ம சொல்றோம்னா நாட்டில் உள்ள அனைத்து அறிவு சார்ந்தவர்களும் மன்னன் முன் மன்னா என்று கை கூப்பி தான் நிற்பாங்க. ஏன் அதற்கு அவ்வளவு வலு அப்படின்னா மன்னன் அறிவு சார்ந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு வளருவது அடுத்து. ஆனா ஒரு எதிர்த்தரப்பில் உள்ள ஒரு மன்னன் நாட்டை அழிக்க ஆரம்பிச்சானா அறிவு சார்ந்தவர்களும் சேர்ந்து அழிய வேண்டியதான். அப்ப இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கல்வி, செல்வம், மீறும் மூணுக்கும் 3 தெய்வங்கள் இருக்கு. மன்னனுக்கு அறிவு வேணாமா சார்? கண்டிப்பா வேணுமா. மன்னனை பொறுத்தளவில் அறிவும் வேணும், வீரமும் வேணும், செல்வமும் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? 2ம் வேணும், 3ம் வேணும்னா நம்ம யாருமே மன்னர்கள் கிடையாது இல்லையா? நம்ம யாருமே, அதாவது ஒரு ஜாதகத்துல ராஜா அளவுக்கு இருக்குன்னா அவர்களுக்கு இந்த 3 கிரகமுமே இருக்கும். முதல்ல நம்மளை காப்பாத்துக்கிறதுக்கே இங்க திண்டாட்டப்படுறோம். நம்ம நாளைய சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு 1000 ரூபாய் வரத்துக்கு என்ன பண்ண போறோம்ன்ற நிலைமையில இருக்கிறவங்க நம்ம மன்னருக்கு இணையான இருக்கிற கிரகத்தை பத்தி பேசி என்ன பண்ண போறோம்? எதுவுமே கிடையாது. ஆகையினாலமா மன்னன் இறைவனுக்கு சமமானவன், இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர். அதனால அவரையும் சாதாரண மனிதரையும் நம்ம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, இடை போடக்கூடாது. மன்னராக அவர் இருக்கிறார் என்றால் எல்லா கிரகங்களும் அவருக்கு துணையாக இருந்ததனால தான் அவர் மன்னன். நம்ம கடைக்கோடியில உட்கார்ந்துருக்கோம்னா எல்லா கிரகங்களையும் நம்ம பாவம் செஞ்சதுனாலதான் நம்ம கடைக்கோடியில உட்கார்ந்துருக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு சின்ன விஷயங்க நான் சொல்ல மறந்துட்டோமா. இப்போ நிறைய பேர் நிறைய பாவம் பண்ணிட்டோம். எதுல பாவம்னு சொல்றோம்? இந்த உடம்பு எந்த உயிருக்குமே எந்த பொதுவான நிலைக்கும் என்ன இல்லை பயன்படாம இருந்து ஒரு உயிரை கொண்டா அது சாபம்னு நான் சொல்றேன் இல்லையா? அப்போ அது ஒரு விதத்துல பாவமாகுதுன்றத நம்ம சொல்றேன். இப்போ சாப்பிட்றது, அசைவம் சாப்பிட்றத விட்டா கர்மா குறையும்னு ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா போன ஜென்மத்துல ஏதோ
ஏதோ ஒரு உயிரை கர்ம பந்தத்தால பாதிக்க வச்சிட்டேன். அதனால இந்த ஜென்மத்தில் நான் நிறைய கஷ்டப்படுறேன். இந்த ஜென்மத்தில் நான் சைவனாக இருந்து 10 உயிர்களை பராமரிக்கிறதன் மூலம் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும்பா. இன்னைக்கு ஒரு சிறை கைதி சிறைக்குள்ள போகும்பொழுது அவருடைய நன்னடத்தை காரணமாக அவர் விடுதலை செய்யலையா, அது போல போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சதுனால தான் இந்த ஜென்மத்தில் நம்மளால எதையுமே அனுபவிக்க முடியல. அதனால இந்த ஜென்மத்தில் நீ உயிர்களை நேசித்தா உன் கர்மாவிலிருந்து நீ விடை பெறுவ அப்படின்றதுனால தான் அசைவம் என்பதை விட்டால் கர்மா குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டதினுடைய காரணம் கூட. புரியுதுங்களா? இப்போ நான் இந்த இடத்துல ஒன்னே தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல நான் மக்களை நேரடியாக சந்திப்பவன், மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக பர்சனலாக கன்சல்டேஷன் பண்ணுறதுன்றதுனால நான் இங்கே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்வியல் குணங்கள் அத்தனையுமே மகாலட்சுமி வசமாகவும் பொருளை ஈட்டுவதற்கான மனநிலையில் மட்டுமே இருக்கின்றீர்கள் என்பதினாலே நீங்கள் அனைவரும் இந்த கலியுகத்தில் சைவமாக இருந்தால் நன்மை. இன்னும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விதத்தில் நீங்கள் நான் பிறப்பால சைவத்திலாக இருந்தாலும் எல்லாருமே அசைவர்கள் தான் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, இன்னைக்கு கலியுகத்தினுடைய வளர்ச்சி பல நெட்வொர்க்களை உருவாக்கி மனிதனாகிய நாம பயன்படுத்துறது மூலம் எத்தனையோ ஜீவராசிகள் இறந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வளர்ச்சிக்காக எத்தனையோ ஜீவராசிகளை அழித்து கொண்டிருக்கிறோம். அந்த அழிவை தாங்க முடியாமல் தான் இயற்கை சீற்றத்தை உருவாக்கி மனிதனை கொன்று இயற்கை தின்று விடுகிறது. அதனால இங்க யாருமே புண்ணியவான்களும் கிடையாது, யாருமே பாவம் செய்தவர்களும் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சுத்த சைவன், எனக்கு முக்தி கிடைக்குமான்னு கேட்க வேண்டாம். நீங்க போனை யூஸ் பண்ணல, நீங்க வாழ்க்கையில எந்த நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணலன்னா நீங்க சைவன். அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருமே ஒரு விதத்துல பாவம் செய்யறோம். அந்த நிலையிலிருந்து நேரடியாக எந்த உயிரையும் வதைக்காமல் கொஞ்சம் குறைக்காம நம்ம இருந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இறைவனை தேற்றுவதற்கும் இறைவனை பார்ப்பதற்குமான வழி நமக்கு கிடைக்கும். அதனாலதான் 120 வயசு வரை இருந்த ஆயுள் இன்னைக்கு 60 தொட்டாலே மரணம் என்ற அளவுக்கு ஆகிடுத்துமா. அதனால இதுக்கப்புறம் சைவமா அசைவமா எது தேவை என்ற கேள்வியே இருக்கக்கூடாது. அழகும் அறிவும் பணமுமா சைவம் மட்டும்தான். அழகும் வீரமுமா தாராளமா அசைவம் சாப்பிடுங்க. இது அவரவருடைய தனிப்பட்ட விஷயத்தை பொறுத்தது. உங்க பூஜை ரூமை நீங்க அழகும் அறிவும் உள்ள தெய்வத்தை வணங்குகிறீர்களா, அழகும் வீரமும் உள்ள தெய்வத்தை வணங்குகிறீர்களா என்பதை பொறுத்து விளக்கு ஏற்றலாமா கூடாதா என்பதை நீங்களே முடிவு செய்ய வேண்டும். என்றோ ஒரு காலத்தில் விதைக்கப்பட்ட விதையிலிருந்து நாம் எல்லாம் இன்று மாறிவிட்டோம். எல்லாரும் நாயன்மார்களாகிறதுக்கு தகுதியாகிட்டு இருக்கோம். எல்லா பாராயணமும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் இந்த உலகத்தை எப்படி பார்க்கின்றேனோ அதற்கான பதிலையே உங்களுக்கு தந்திருக்கிறேன். சூப்பர் சார், தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஆனா நீங்க தெய்வத்தை கேட்டகரைஸ் பண்ணும்போது தான் சார் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ மகாவிஷ்ணு சொல்றீங்க, சிவபெருமான் சொல்றீங்க. மகாவிஷ்ணு பரசுராமர் அவதாரத்துல தாயையே தலை கொன்றவர், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ராமாவதாரத்துல ராவணனை வதைக்கிறாரு. சோ எல்லா பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்ப சிவபெருமானும் சிவ புராணம் எடுத்தீங்கன்னாக்கா அதுலயும் நிறைய பேர் அழிக்கின்ற ஒரு தொழில் செய்யறாங்க இல்லைங்களா? இப்போ இவங்களை சைவத்துல சேர்க்கணுமா அசைவ தெய்வத்துல சேர்க்கணுமா? அதாவதுமா நல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல லலிதா பரமேஸ்வரி சைவத்திற்குட்பட்டவள். அவள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தில் இருந்து தோன்றியவள் வாராகி. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? லலிதா பரமேஸ்வரி ரத்தத்தை பார்க்கறத அவள் விரும்பல. ஆனா அவள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தின் சக்தியாக விளங்கக்கூடிய வாராகி ரத்தத்தை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. இந்த இடத்துல லலிதா பரமேஸ்வரியினுடைய ஆயுதம்தான் அசைவமாக இருக்கிறதே தவிர லலிதா பரமேஸ்வரி என்பவள் அசைவம் என்பது கிடையாது. ஆனா அவங்க போட்டோல ஆயுதமும் இருக்கே. அதாவது அந்த ஆயுதத்தினுடைய சக்தி தான் நேரடியா போய் தாக்குறதே தவிர லலிதா பரமேஸ்வரி நேரடியாக செல்லவில்லை. இப்ப ஒரு ஊர்ல மன்னன் இருக்கிறாருன்னா தளபதி தான் போர் புரிகிறார். ஆனா மன்னன் போர் புரிகிறதுன்றது தளபதி போனதுக்கு பிறகுதான் மன்னனே வருவார். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? தளபதி இருக்கின்ற வரையும் தளபதிக்கு தான் வேலை, தளபதி தான் மிகப்பெரிய சக்தியாக இருப்பார். அதே போல முருகன் இருக்கிறார் என்றால் முருகனுடைய வேல் தான் சம்ஹாரம் செய்கிறது. சிவபெருமான் இருக்கிறார் என்றால் சிவபெருமான் சம்ஹாரம் செய்யல, அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர்கள் பைரவர், ருத்ரன். அதனால சைவர்களாக இருந்த யாவருமே இப்ப சிவபெருமான்னா சிவபெருமான யாரும் ருத்ரன்னு சொல்றது கிடையாது. அவருடைய வேர்வ துளியிலிருந்து
இருந்து வந்தவர் பைரவர்னா அவருக்கு தனி சன்னதி இருக்குல்ல, அவரை நம்ம தனியா மந்திரம் சொல்லி தானே வழிபடுறோம். பைரவர் மந்திரத்தை சிவபெருமான் முன்னிடத்தில் சொல்றோமானா கிடையாது. அப்போ இறைவனுடைய ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு வடிவாக இருக்கிறது. அவர் அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய கடவுள், புரியுதுங்களா? ஆகையினால இதுல எந்த விதமான நிலையிலும் அசைவத்தன்மையில் உள்ளவ அத்தனை தெய்வங்களும் சிறு தெய்வங்கள்னு சொல்லப்படுது. இப்ப காளியா, அம்பாளினுடைய அக்னியினுடைய வடிவம் தான் காளி, ஆனா அது அம்பாள் கிடையாது. அப்போ அவங்க அம்பாளினுடைய ஒரு புள்ளி, அதனால தான் அவங்க சிறு தெய்வம். வாராகியா லலிதா பரமேஸ்வரினுடைய ஒரு சிறு புள்ளி, அதனால அவங்க சிறு தெய்வம். இப்ப வீரபத்ரரா முனீஸ்வரனா, அவர் சிவபெருமானினுடைய ஒரு சிறு துளி, அதனால அவர் சிறு தெய்வம். இதையெல்லாம் உருவாக்கினவங்க கிட்டதான் எல்லா சக்தியுமே இருக்குன்றத சொல்ல வர. அந்த பெருந்தெய்வத்துக்கிட்ட நீங்க போய் சரணாகதி அடைஞ்சிங்கன்னா இந்த தளபதி எல்லாம் அவர்கள் சரியாக சொல்லி என் குழந்தையை சரியா நீ காப்பாற்றணும்னு அந்த பெருந்தெய்வமே பார்த்துக்கும். பெருந்தெய்வத்து கிட்ட போய் காலை பிடிச்சி அடறோம் சார், ஆனா நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது சார்? அதாவதுமா, ஒரு விஷயத்தை நீங்க அடிப்படையாக நீங்க புரிந்து கொள்ளணும். இது ஒரு பெரிய டாபிக் அப்படின்றதால இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். நிச்சயமா, நாங்களும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நன்றி. நன்றிமா. வெற்றிவேல் முருகா.